வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நல்லா பூஜையெல்லாம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா வந்து பண்ணி முடிச்சாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறதுனால, பூரியும், கிழங்கும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பட் என்னோட பாப்பா வந்துட்டு, எனக்கு மெக்ரோனி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெக்ரோனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ் எல்லாம் ஊத்தி அந்த ஸ்டைல்ல இன்னைக்கு நான் பண்ணல. இந்த மெக்ரோனி பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்ல செஞ்சது, சாமையில செஞ்சது. இது வந்து நான் இந்த ஆலப்பட்டியார் கருப்பட்டி காஃபி அது வந்து ஊருக்கு போயிட்டு வர வழியில இருந்தது. ஸோ அங்க தான் வந்து வாங்கியிருந்தேன். அதில வந்து நம்ம ஹக்கா நூடுல்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சேம் அதே ஸ்டைல்ல தான் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி அதுவே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன்னு வச்சுக்கலாமே. இதில வந்து இதுவும் வந்து மைதா எதுவும் கிடையாது. சாமையில தான் இருந்துச்சு. சரி ஓகே. இந்த வெர்ஷன் ஓகேவா இருந்ததுன்னா, அடிக்கடி இதே நம்ம செஞ்சு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் ட்ரை பண்ண போறேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க குடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு 3 டூ 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமா வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நீங்க போட்டுக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்ச கேரட், கேபேஜ் அதுக்கப்புறமா கேப்சிகம் போட்டு நல்லா ஒரு வணக்கணும். ரொம்ப வணக்கக்கூடாது. கொஞ்சம் கிரன்ச்சினஸ் இருக்கணும். அப்பதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுலயே அவங்க ஒரு மசாலா பவுடரும் குடுத்துருந்தாங்க. அதுவும் போட்டு நல்லா வணக்கிட்டு, கடைசியா மெக்ரோனி ஆட் பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹக்கா நூடுல்ஸ் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கும், அதுதான் இருக்கு. கூட அது வந்து நூடுல்ஸ்க்கு பதிலா மெக்ரோனி கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஃபைனலா கொஞ்சம் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நாள் வந்து இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.